ரோகிணி மாடியில் இருக்காங்க. அப்போ பின்னாடியே விஜயா போய்ட்டு சொல்கிறாங்க, நீ ஃபீல் பண்ணாதம்மா, அவங்க மாமாவை வர சொல்லு, அவர் வந்தால் தான் இந்த முத்தோட வாயை அடக்க முடியும், அவர் ஏதாவது வந்து சீர் பண்ணாதான் இவன் அடங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இல்லை, அப்பா வந்து ஜெர்மனி போயிருக்காரு. பரவாயில்லம்மா, அப்பா ஜெர்மனி போகட்டும், உங்கள் மாமா இருக்கார்ல அவரை வர சொல்லுமா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ரோகிணி பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டை போய் பார்க்குறாங்க. அங்கே என்ன நடக்குது தெரியுமா? அந்த சுருதியோட அம்மா தங்கம் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க சீரா. அதனால் உடனேயே என் பக்கம் திரும்புகிறாங்க அத்தை. எங்கள் மாமாவை அது சீர் பண்ண சொல்கிறாங்க, என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு மாமா எப்படின்னு இல்லை, நான் யாரை வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. என்ன பிளான்? அதுக்கு நடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார், உன்னோட மாமாவை அவரையே நம்ம நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. ஆமாம், அவர் மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி சூப்பராக நடிப்பார், ஓகே வா வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் சூப்பராக கறியெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. வாமா வாமா அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க இங்கே வாங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆமாம், போன வாட்டி எனக்கு ஒரு நடிக்க வாய்ப்பு கொடுத்தியே, ஒரு ட்ராமாவில் சூப்பராக ஆயிடுச்சு தெரியுமா, எனக்கு நல்ல பேர், எங்கே பார்த்தாலும் என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேறு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா சொல்லுமா, கண்டிப்பாக நான் வந்து நடிக்கிறேன், நான் சூப்பராக நடிப்பேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரோகிணி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நீ ஏம்மா டவுட்டாகவே பார்க்குற, நான் நல்லா நடிப்பேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, நல்லா நடிங்க. ஆமாம், இப்போ ஒரு கமலஹாசன் படம் வருது, அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது, நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு. ஓ, நான் நடிக்கிறேனே, ஒரு படத்தில் ஒரு சீன் நடித்தாலே ஓஹோன்னு வந்துடுவேண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி, ஆனால் அதுக்கு ஒரு ரிஹர்சல் பார்க்கணும். ஒரு வீட்டில் மலேசியாவிலேருந்து வந்தா மாதிரி நீங்கள் நடிக்கணும், மாமாவா இவங்களுக்கு மாமாவா அப்படி நடித்தா உங்களை சுற்றி கேமரா வச்சுருப்பாங்க, அது எல்லாமே கேமரா எடுத்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறேன்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு கமலஹாசன் படத்தில் வாய்ப்பே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா, சூப்பராக நடிக்கிறேம்மா, நான் நல்லா நடிப்பேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போயிட்டு இதுக்கு பணம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே யோசிக்கிறாங்க. சரின்னு போயிட்டு சிட்டிக்கிட்ட பணம் கேட்குறாங்க. இன்னும் 1 லட்ச ரூபா பணம் வேணும், இந்தாங்க செக் வவுச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வவுச்சர்லாம் வேண்டாம், நம்பிக்கை மட்டும் போதும் அப்படின்னு சிட்டி சொல்கிறாரு. பரவாயில்ல பரவாயில்ல கொடுங்க, அந்த வவுச்சரை வாங்கி வச்சுட்டாரு. அவர் 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு. அதை கரெக்டாக மீனாவோட தம்பி பார்த்துட்டாரு. ஆமாம், இவங்க எதுக்காக பணம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இவங்க வந்து மலேசியாவில் அவங்க அப்பா இருக்காரு, நல்ல பணக்காரங்க, இவங்க பார்லர் வச்சுருக்காங்க, எதுக்கு அடிக்கடிக்கு வந்து கடன் வாங்குறாங்க, இல்லை ஏதோ டவுட் இருக்குது சிட்டி, இனிமேல் நீ கடன் கொடுக்காத சரியா, இவங்க கஸ்டமர் வேண்டாம், பரவாயில்லப்பா நீ சொன்னால் நான் கேட்குறேன், நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சிட்டி சொல்கிறாரு மீனாவோட தம்பிக்கிட்ட. இனிமேல் நான் உங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே போய்ட்டு அந்த நடிக்கிறவரை மறுபடியும் பார்க்குறாங்க. ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுக்குறாங்க. இங்கே எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு நான் போட்டுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நடிக்கிறவர். இல்லை இல்லை இல்லை, இங்கே போட்டுக்கிறதுக்கு இல்லை, இதை சீராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ப்ரேஸ்லெட் இருக்குது, இதை மாப்பிள்ளையோட கையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எல்லாமே சூப்பராக நான் பண்ணிடுறேன், நல்லா நடிப்பம்மா, நீ கவலையே படாதம்மா, உங்கள் மாமாவை சூப்பராக நடிப்பம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரி இந்தாங்க இன்னும் கொஞ்சம் பணம், உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, நல்லா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. இவர் ஒழுங்காக நடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா நடிப்பாரு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனா அவங்க அம்மா அவங்க தங்கச்சி 3 பேருமே வீட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ சீர் பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க, எவ்வளோ நகை, நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, நீ ஏமா போய் அங்கே அவமானப்படுற, ஆமாடி அவமானப்பட்டாலும் நம்ம பொண்ணுக்கு சீர் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க தம்பி சொல்கிறாரு, நீ ஏமா இப்படி வருத்தப்படுற, என்ன இன்னும் கொஞ்சம் சீர் பண்ணால் நம்ம பண்ணியிருக்கலாம், நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எல்லாமே பண்ணியிருப்பேன், நீ எப்படிடா பண்ணுவேன், உங்ககிட்ட ஏது பணம், நீ காலேஜ் தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்ட் டைம் போகிறேன்க்கா, அக்கா நான் டேட்டா என்ட்ரியில் வேலை செய்கிறேன்க்கா, எனக்கு பணம் இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, நான் அந்த சிட்டி கூட எங்கேயா சுற்ற போகிறேன் அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் போகலக்கா, அக்கா பொய் சொல்கிறான், இவன் போயிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி மீனா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ மீனா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாரு, ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை திட்டுறாங்க. ரோகிணி விஜயா கிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்கள் மாமா வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா, எப்போம்மா வரேன்னு சொல்லியிருக்காரு, சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணியிருக்க. இல்லை அங்கே பாட்டி ஊருக்கு வர சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா, வரட்டும் வரட்டும், அப்போ தான் அந்த முத்து வாயை மூடுவான், வரட்டும் சூப்பர், உங்கள் மாமா வராராம், நிறைய சீர்லாம் பண்ண போகிறாரு, அது மட்டும் இல்லை மனோஜுக்கு நிறைய பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி தர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரோகிணி ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊருக்கு ரெடி ஆகுறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணுறாங்க பாட்டி ஊருக்கு போகிறதுக்கு. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம். ஆமாம், பெரிய அமெரிக்கா, இதுக்கு இவ்வளோ பில்டப் வேறு,
இங்கே இருக்க ஒரு ஊர் 4 காடு இதெல்லாம் ஒரு ஊரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, அப்பா அடுத்த வாட்டி நம்ம யூஎஸ்ஏ கூட்டிகிட்டு போகலாம்ப்பா அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா என்னை பார்த்தா உனக்கு நக்கலாக தெரியுதா? ஆமாம், பின்ன உங்களுக்கு தான் இந்த ஊர் பிடிக்கலல்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இங்கே பாரு, பிறந்த ஊரை என்றைக்குமே தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாரு. விஜயா ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, உங்கள் மாமா எப்போ வருவார்? அவர் பஸ் ஏறிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. முத்து கேட்குறாரு, என்னது பஸ் ஏறிட்டாரா? அப்போது அங்கேருந்து பஸ்லேயே வர